இப்போ நம்ம பார்க்க போகிறது HTML இன்ட்ரடக்ஷன். HTML பற்றி பார்க்க போகிறோம். HTML இன்ட்ரடக்ஷன். HTML அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா க்ரியேட் அண்ட் ஸ்ட்ரக்சர் த வெப் பேஜஸ் உருவாக்குறதுக்கும் அதை வடிவமைக்கிறதுக்கும் தான் இந்த HTML யூஸ் பண்ணுறோம். ஒரு வெப்பேஜை எப்படி உருவாக்கணும், அதோட வடிவமைப்பு எப்படி பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் வெப்சைட்டோட ஒரு எலும்பு போல செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஹெட்டிங், பேராகிராஃப், இமேஜஸ், லிங்க்ஸ்லாம் இதன் மூலமாக அப்பியர் பண்ண முடியும். HTMLங்கிறது ஒரு டேக்ஸ் வடிவமானது. அது HTML மார்க்அப் லாங்குவேஜ். வேரியஸ் டாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. என்னன்னா என்க்ளோஸ்டு வித் ஆங்கிள் பிரேசஸ். இது ஆங்கிள் பிரேசஸ்குள்ளார தான் இதோட டேக்ஸ்லாம் அமைஞ்சிருக்கும். டேக் நேம் ஓப்பன் ஆங்கிள் பிரேசஸ், டேக் நேம் க்ளோஸ்ட் ஆங்கிள் பிரேசஸ், இதை மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா HTML க்ளோசிங் டேக் // கொடுத்து HTMLனு கொடுத்துருப்போம். அதே மாதிரி பாடி டேக்கில் ஓப்பன் பண்ணும் போது பாடி டேகுக்குள்ளார ஓப்பன் பண்ணியிருப்போம். க்ளோஸ் பண்ணும்போது // கொடுத்து பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணியிருப்போம். இப்படி தான் HTML டேக்ஸ்லாம் கொடுக்கணும். HTMLங்கிறது மார்க்அப் லாங்குவேஜ், ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. இது வைட்லி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வெப்பேஜஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் அதை ரைட் பண்ணுறதுக்கும் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது HTMLங்கிறது ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட்டுங்கிறது லிங்க் பண்ணுறது அந்த வெப்பேஜஸோட, அதை ஹைப்பர் டெக்ஸ்ட்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் HTML மார்க்அப் லாங்குவேஜ்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா HTMLங்கிறத ஒரு டெக்ஸ்ட்டை அது டேக் வடிவமாக வெப் ப்ரௌசருக்கு சொல்கிறது தான் HTML. அது ஒரு ஸ்ட்ரக்சராக அமைப்பை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக டேக் வடிவில் நம்ம வெப் ப்ரௌசருக்கு சொல்லுவோம். அதுதான் HTMLோட மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரண்ட்டில் வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி ரிசர்ச்சர்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட ஆர்குமெண்ட்டாக ஆவணங்களாக ரெடி பண்ணுறதுக்காக, ஃபைல்ஸாக ரெடி பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் ஹெட்டிங், பேராகிராஃப்ஸ், லிங்க்ஸ் அதெல்லாம் சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷனுக்காக ஷேர் பண்ணுறதுக்காக, ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. HTML டாக்குமெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா டாக்குமெண்ட் டிக்ளரேஷன் டேக், அதுக்கப்புறம் HTML டேக், ஹெட் டேக், டாக்குமெண்ட் ஹெட்டர் டேக், ரிலேட்டட் டேக்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் // போட்டு ஹெட் டேக்கை முடிச்சுக்கிறோம். அப்புறம் பாடி டேக், டாக்குமெண்ட் பாடி ரிலேட்டட் டேக்ஸ்லாம் கொடுத்துக்கிறோம். அப்புறம் பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் HTML க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்படி தான் HTMLோட டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். நம்ம இதை தொடர்ந்து பின்னாடி நிறைய டேக்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ தேங்க்யூ.